ஸ்ரீமத் பாகவத சாரம். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் உரையாசிரியர் அண்ணா. ஸ்கந்தம் 3. பரதத்துவ நிர்ணயம். ஸ்ரீ சுகர் கூறியது: அரசே, மனிதர்கள் கேட்கத்தக்கவை முதலியவற்றுள் எது மேலானதோ அதை பற்றிய உமது கேள்வி மிகச் சிறந்ததாகும். உலகிற்கு நன்மை பயப்பதாகவும் ஆத்ம ஞானிகளால் கொண்டாடத்தக்கதாகவும் உள்ளது. ராஜேந்திரா, ஆத்ம தத்துவத்தை காணாது கிரகத்தில் வாழும் குடும்பிகளான மக்களுக்கு கேட்கத்தக்கவை முதலியன ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. முனிவர்களோ பெரும்பாலும் விதி விலக்குகளினின்று நீங்கியவர்களாய் நிர்குண பிரம்மத்திடம் நிலைத்தவர்களாய் இருப்பினும் ஹரியின் குணங்களை பேசுவதொன்றிலேயே மகிழ்கின்றனர். இந்த பாகவத புராணம் வேதத்திற்கு சமமானது. இந்த யுகம் ஆரம்பிப்பதற்கு முன் துவாபர யுகத்தில் எனது பிதாவாகிய துவைபாயனரிடம் இதை நான் அத்தியனம் செய்தேன். நீர் புருஷோத்தமருடைய கருணைக்கு பாத்திரமாகியவர். உமக்கு அந்த பாகவதத்தை அளிக்கின்றேன். அதில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு சீக்கிரத்தில் முகுந்தனிடத்தில் சீரிய சித்த விருத்தி ஏற்படும். ஞான வாழ்க்கையில் ஊக்கமில்லாதவனுக்கு பகவத் தரிசனத்துக்கு புறம்பான பல ஆயுட்காலங்கள்தான் இருந்து என்ன பயன்? ஸ்ரேயஸுக்காக எதனால் முயற்சிப்பானோ அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்தமே சிறந்ததாய் கருதப்படும். கட்வாங்கன் என்று பிரசித்தி பெற்ற ராஜ ரிஷி தனது ஆயுளின் முடிவு காலத்தை அறிந்ததும் ஒரு முகூர்த்தத்தில் சர்வ சங்க பரித்தியாகம் செய்து ஹரியை சரணடைந்து பயமற்ற நிலையை எய்தியவர் ஆனார். கௌரவ குலத்தரசே, உமக்கோ ஆயுளின் எல்லை இன்னும் 7 நாள் இருக்கிறது. அதற்குள் எது பரலோகத்திற்கு பயன்படுமோ அதையெல்லாம் சம்பாதித்து கொள்ளும். புருஷன் முடிவு காலம் எழுதியபோது படபடப்பற்றவனாய் உடலிலும் உடலின் வழிவந்த உறவிலும் பற்றை அசங்கம் எனும் சஸ்திரத்தால் சேதிக்க வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறி தீரனாகிய புருஷன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பரிசுத்தமானதும் தனிமையானதுமான இடத்தில் முறைப்படி ஏற்படுத்தி கொண்ட ஆசனத்தில் அமர்ந்து பரம பவித்திரமானதும் 3 மாத்திரைகளுடன் கூடினதுமான ஓங்கார மந்திரத்தை மானசீகமாக ஜபம் செய்ய வேண்டும். பிரணவத்தை மறவாமல் பிராணாயாமம் செய்து மனத்தை வசப்படுத்த வேண்டும். புத்தியை சாரதியாக கொண்டு கடிவாளம் போன்ற மனத்தால் குதிரைகள் போன்ற இந்திரியங்களை வெளி விஷயங்களினின்று இழுத்து பிடித்து அந்தர்முகமாக செய்ய வேண்டும். கரும வாசனைகளில் ஈர்க்கப்பட்ட மனத்தை மீண்டும் மீண்டும் புத்தியால் வசப்படுத்தி பகவானுடைய மங்கள ரூபத்தில் மனத்தில் நிலை பெறச் செய்ய வேண்டும். நழுவாத சித்தத்துடன் அந்த திவ்ய ரூபத்தின் ஒவ்வொரு அவயவமாக தியானம் செய்ய வேண்டும். இங்கனம் மனத்தை விஷய வாசனை அற்றதாக்கி பின்னர் ஒரு விஷயத்தையும் நாம் எண்ணக்கூடாது. மனது எந்நிலையில் ஆனந்த பூர்த்தி எய்தி அவ்வாறு அடங்குகிறதோ அதுவே எங்கும் நிறைந்த பரமாத்மாவாகிய விஷ்ணுவின் பரமபதம். அரசர் கூறியது: பிரம்மஸ்வரூபரே, விரைவில் புருஷனுடைய மனத்தின் அழுக்கை போக்கக்கூடிய தாரணை எந்த இடத்தில் செய்வது சிறந்தது? எவ்வண்ணம் செய்ய வேண்டும்? அதன் வகைகள் எவை? ஸ்ரீ சுகர் கூறியது: இந்திரியங்களை ஜெயித்து வெளி விஷயங்களில் பற்றை ஒழித்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி ஸ்திரமான ஆசனத்தில் இருந்து கொண்டு பகவானுடைய ஸ்தூல ரூபத்தில் புத்தியினால் வசப்பட்ட மனத்தை தாரணை செய்ய வேண்டும். சென்றதும் இருப்பதும் வரப்போவதுமான இந்த காரிய பிரபஞ்சம் எதில் காணப்படுகிறதோ அது ஸ்தூலத்திலும் ஸ்தூலமான பகவானுடைய விராட் சரீரம். தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல சாந்தியை கூட வேண்டும். மனதை ஆத்மாவில் நிலை பெறச் செய்து பின்னர் யாதொன்றையும் நினைக்கக்கூடாது. மார்வமென்பதோர் கோயிலமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலும் ஆமே. இது பெரியாழ்வார் வாக்கு. எல்லா இந்திரிய வாயில்களையும் அடைத்து மனத்தை ஹிருதயத்தில் நிலைநிறுத்தி பிராணனை தலை உச்சியில் வைத்து யோக தாரணையில் நிலை பெற்றவனாய் ஓம் என்னும் பிரம்ம வாச்சகமாகிய ஓரெழுத்தை உச்சரித்து கொண்டு என்னை முறைப்படி சிந்தித்தவனாய் உடலை விட்டு எவன் செல்லுகின்றானோ அவன் உயர்ந்த கதியை அடைகின்றான். இது கீதாச்சாரியன் வாக்கு. 7 ஆவரணங்களுடன் கூடிய பிரம்மாண்ட கோஷமான இந்த சரீரத்தில்
விராட் புருஷர் ரூபியான பகவான் எவரோ அவரே தாரணைக்கு ஆசிரியமானவர். விஸ்வத்தை சிருஷ்டித்த புருஷராகிய இவருடைய உள்ளங்காலாக பாதாளத்தையும் காலின் முன்பின் பக்கமாக ரசாதலத்தையும் குதிகாலாக மகாதலத்தையும் கணுகாலாக தலாதலத்தையும் அறிந்தோர் வர்ணிக்கின்றனர். மகீபதியே, விஸ்வமூர்த்தியாகிய அவருக்கு முழங்காலாக சுதலத்தையும் துடைகளாக விதல அதலங்களையும் பிருஷ்டமாக பூதலத்தையும் உந்தி மடுவாக ஆகாயத்தையும் கூறுகின்றனர். ஆதி புருஷராகிய இவருக்கு மார்பாக ஒளி மண்டலமாகிய ஸ்வர்க்கத்தையும் கழுத்தாக மகர்லோகத்தையும் முகமாக ஜனலோகத்தையும் நெற்றியாக தபோலோகத்தையும் அறிகின்றனர். 1000 தலை படைத்த இவருடைய தலைகளே சத்தியலோகம். ராஜேந்திரா, விஸ்வமே உடலாகிய இவருக்கு நதிகள் நாடிகள், மரங்கள் ரோமங்கள், அளவற்ற வீரியமுடைய இவரது மூச்சுக்காற்று வாயுதேவன், நடையே காலம், செயலே குணப்பிரவாகம். எந்த ஈஸ்வர வடிவத்தின் விசேஷமான அமைப்பு இங்கனம் என்று உமக்கு என்னால் வர்ணிக்கப்பட்டதோ, எதற்கு புறம்பாக ஒரு சிறிதும் இல்லையோ, அந்த ஸ்தூல வடிவில் தமது புத்தியால் யோகிகள் மனதை நிலைநிறுத்துகின்றனர். சிலர் தமது உடலினுள் ஹிருதயாகாசத்தில் வசிப்பவராய், ஒரு ஜான் அளவுள்ளவராய், 4 புஜங்களுடன் தாமரை பூ சக்கரம் சங்கு கதை இவைகளை தாங்கி நிற்கும் வடிவினரான புருஷனை தாரணை செய்து தியானிக்கின்றனர். பிரசன்ன முகம், தாமரை இதழ் போல் பரந்த கண்கள், கதம்ப பூவின் தாது போன்ற மஞ்சட் பட்டாடை, பிரகாசிக்கும் சிறந்த இரத்னங்கள் இழைத்த பொன் வளைகள், ஜுவலிக்கும் சிறந்த இரத்னங்களுடன் கூடின கிரீட குண்டலங்கள் இவற்றுடன் விளங்குபவரும், மலர்ந்த ஹிருதய தாமரையின் கர்ணிகையாகிற ஆலயத்தில் யோகேஸ்வரர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட துளிர் போன்று மெதுவான பாதங்கள், ஸ்ரீவத்சம் கழுத்தில் கௌஸ்துபமணி, வாடாத சோபையுடைய வனமாலை இவற்றுடன் கூடியவரும், மதிப்புமிக்க அரைஞானும் மோதிரங்களும் பாதசரங்களும் கங்கணங்களும் அணிந்தவரும், பளபளப்பாக குறைவின்றி கருத்துச் சுருண்ட தலை கேசத்தை உரியவரும், சிரித்த முகத்தின் அழகுடையவரும், கம்பீரமான விளையாட்டுச் சிரிப்புடன் நோக்கும்போது ஏற்படும் புருவ அசைப்பினால் குறிக்கப்படும் அளவு கடந்த கருணையுடையவரும், நினைவுக்கு உகந்த வடிவினருமாகிய இந்த ஈஸ்வரனை மனது தாரணையால் ஸ்திரமாகும் வரை அகக்கண்ணால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கங்கையார் கழலும் கதிர்செம் பொற்களையும் கடகமும் மகுடமும் குழையும் சங்கொடு திகிரி வெங்கதை தன் பூந்தாமரை மலரிவை தாங்கும் அங்கையோர் 4 திருமரு மார்பும் அருள்பொழி கமல லோச்சனமும் திங்கள் வான்முகமும் முறுவலுமாக சிலர் புயல் வண்ணனை நினைவார். இது ஆரியப்ப புலவர் வாக்கு. கதாதரனுடைய பாதத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு அவயவத்தையும் முகமண்டலத்தில் விளங்கும் புன்முறுவல் வரை புத்தி சக்தியால் இடைவிடாது தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு அவயவத்தின் தியானத்தால் புத்தியானது சலனமற்று எவ்வப்போது தெளிவுறுகிறதோ அவ்வப்போது அங்கனம் ஜெயிக்கப்பட்ட ஸ்தானத்தை கடந்து மேலே உள்ள அவயவத்தில் தியானத்தை செலுத்த வேண்டும். உயர்ந்ததும் தாழ்ந்ததும் சகுணமும் நிர்குணமும் அனைத்துலகும் அவரேயாகவும் பார்க்கப்படுவராய் இல்லாமல் அனைத்தையும் பார்ப்பவராய் உள்ளவருமான இவரிடத்தில் பக்தி யோகமானது எதுவரை உண்டாகவில்லையோ அதுவரை இந்த ஸ்தூலமான விராட் புருஷ ரூபத்தை அவசியமான நித்திய நைமித்திக கர்மங்களை முடித்தபின் ஒழிவு நேரமெல்லாம் விடாமுயற்சியுடன் சிந்தித்து வர வேண்டும். எதனால் வாசுதேவரிடத்தில் பக்தியோகம் உண்டாகுமோ அதை காட்டிலும் மங்களகரமான மார்க்கம் இங்கு சம்சாரத்தில் உழல்பவருக்கு வேறு இல்லை. ஆகையால் அரசே, முழுமனத்துடன் எல்லாவிடத்திலும் எல்லா காலத்திலும் பகவான் ஹரியே மனதிற்கும் கேட்டற்கும் கீர்த்தனம் செய்தற்கும் நினைத்தற்கும் உரியவர். சிறந்த பக்தியுடையவன் எதையும் விரும்பாதவனாயினும் எல்லாவற்றையும் விரும்புபவனாயினும் அல்லது மோட்சத்தை விரும்புபவனாயினும் தீவிரமான பக்தி யோகத்தால் பரம புருஷன் ஒருவரையே பூஜிக்க வேண்டும். எதுவரை விசிற வேண்டும்? காற்று ஆரம்பமாகும் வரை. இது நேரில் கண்டு அனுபவிக்க கூடியது, தர்மத்தினின்று பிறழாதது, அனுஷ்டிப்பதற்கு மிக எளியது, என்றும் அழியாதது. இது கீதாச்சாரியன் வாக்கு.
சர்வதா சர்வபாவேன நிశ్చింతைர் பகவான் ஏவ பஜனீயः. இது நாரத பக்தி சூத்திரம். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்றலது பின்னையொரு பற்றுமுண்டோ பேசாய் பராபரமே. இது மோக்ஷ காமனுக்கு மட்டும் சொன்னதல்ல, தாயுமானவர் வாக்கு. அரசர் கூறியது: பகவான் தனது மாயையினால் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார் என்பதை அறிய விரும்புகிறேன். அது பிரம்மாதி தேவர்களாலும் அறிதற்கரிதாயுள்ளது.